எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிடுவார். காவலை பாருன்னு சொல்லுவார். நம்ம காதல் தான் முக்கியம். ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எனக்கு 15 வருஷமா பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருந்த இந்த ஊர்ல தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. இந்த கூட்டத்தில் அந்த அவ உட்கார்ந்துருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கூட்டத்திலிருந்து வருவா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். அவள் தான் என் வாழ்க்கை, அவள் தான் என் உலகம். 15 வருஷமா பொண்ணு கிடைக்காம இந்த வருஷம் தான் லக்கு ஆயிடுச்சு. இந்த மாதம் வைகாசி மாதம் 36ஆம் தேதி எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். அடிச்சுக்காதியடா. அடுத்த மாசத்துல கடன் வாங்குறான். மாசத்துலயும் கடன் வாங்குறான். 36ஆம் தேதி கல்யாணம். எல்லாரும் அவசியம் எல்லாரும் வந்துருங்க. ஆனா அந்த பிள்ளை இருக்குல்ல, வர்றாள் எல்லாருக்கும் பிராந்தி ரேப்பு. அதுதான் முக்கியம். வந்தா சுறுசுறுப்பு மருந்து இருக்குதா? அவசியம். அதுதான் சாப்பாடு. சாப்பாடுலாம் உண்டு. என்ன சாப்பாடு? நேரம் மன்னார் வீட்டுல சொல்லி இருக்கு சாப்பாடு. என்னது மன்னார் வீட்டுல அவங்க வச்சா நானும் வச்சாலாம். ஆனா அவன் இந்த கூட்டத்தில் இருக்கா. இப்போ வருவா. அவளை இதுவரை நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை. என்னன்னு சட்டையில மாதிரி போட்டு விட்டாப்பா வரையில. இப்பதாண்ட ஆளு யூத் மாதிரி இருக்காரு. என்னன்னு முத போட்டு சுத்திக்கிட்டே வந்த. ஓ கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா? ஓ பெரிய ஆளு முன்னில கல்யாணம். ஆனா அந்த புள்ள வர்றா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும். அவளை இதுவரை நேருக்கு நேரம் பார்த்தே இல்லை. அவளை. ஆனா அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேரு எந்திரி. அவ பேரு எந்திரி. அம்மா அந்த தூங்குறால எழுப்புங்க. நம்ம ஊர்ல நாத்தனா வர போறா. உங்களுக்கு நாத்தனா வர போறா. தூங்குறால எழுப்புங்க. இல்லைன்னா எந்திரிச்சு வீட்டுல நிறைய போங்க. உங்களுக்கு கும்பிடுறேன். போங்க. சாமி அழைக்கணும்னு சொன்னீங்க. நீங்க சாமி ஆடவும் நான் சாமி அழைக்கல. அங்கே ஏஜென்ட் என்ன போட்டு கொலையா கொள்றாப்புல. ஆமா நீங்க எங்கேயும் அழைக்க விடுங்க. நடிக்கவே விடலையே. சரி விடுங்க. முருகை வரையில அழைச்சுக்கலாம். ஆமா முருகை வரையில நம்ம பின்னால உட்காந்து அழைச்சுக்குவோம். சரி சொல்லு எந்திரி. அதனால நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரி வர்றா. அவளை பார்ப்போம். அவங்க அம்மா பேரு அடியே மதுரைக்கடை சந்தானம்மா. பரவாயில்ல ஆளு மானா மதுரை செவக்கட்டா. ஹாய் ஹாய் இருந்துட்டேன். அது அதான் சொல்லலைங்க. உங்களை புதுசா பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா? இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ இங்க வாங்க. ஹலோ கோச்சிக்கிறாதீங்க. யாரு என்னன்னு சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் தலையில இடி விழுந்துருச்சு. இடி வந்து மழை வந்துட்டா 15 வருஷம் கழிச்சு இடி விழுந்துருச்சு. அடியே எந்திரி. போடி வாடின்னு பேசாதீங்க. எனக்கு பிடிக்காது. படிச்சிருக்காயா? ஏன் பிடிக்காதுன்னு சொல்ற? ஏண்டி உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணு சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையை ஹோஹோ நடத்தணும். எனக்கு கல்யாணத்திலே இஷ்டமே இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை? இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம். கல்யாணம் வேணாம்னு சொல்லாத. ஏன் வேணாம்ங்கிற? நான் வேணாம்னு நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஏதாவது கட்டி வைக்கணும். அம்மா அவங்களுக்கு தெரியும் யாரு நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு. 15 வருஷம் கழிச்சு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே அக்கறையா இருக்காங்க குடும்பத்துல. அவங்க நல்ல மாப்பிள்ளைலாம் நினைக்கல. சரி நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. என்ன நகை என்ன பெருசா அப்படியா விற்குது? ஒரு பவுன் 1500 ரூபா விற்குது. ஒரு பவுன் 1500 ரூபா விற்குது. ஒரு பவுன் 1500. நீ நகை கடைக்கு போனியா இல்ல கவரிங் கடை போனாடா? விசாரிப்பல 1.5 லட்சம் ரூபா வித்துக்கிட்டு இருக்கு. 1500 ரூபா விற்குதுன்ற. சரி ஏன் கோவப்படுற? நான் சரி மாட்டேன்னு சொல்றியே, ஏன் மாட்டேங்கிற? நான் படிப்பு முடிச்சுட்டேன்.
கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு ஜோரா ஒரு கைதட்டி கொடுங்கம்மா உண்மையிலே. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் மாப்பிள்ளை கிடைச்சா பளிச்சுன்னு கிளம்பி போயிருங்க. ஆனால் கல்வி தான் முக்கியங்கிறவர். அதுதான் உனக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதையே ஆத்தி நெசமா உள்ள பொம்பளோட தோத்து போயிடுவா. இப்படி கொணட்டுறது. இங்க வாங்க, இவங்க மோரே பாருங்க, கந்திசி பொட்டு. இது என்னது, மொட்டை அடிச்ச முட்டையா இருப்பாளோ? ஏங்க இப்படி படிக்கிறோம் அப்படி என்ன படிக்கிறீங்க? ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க ஒரு சொல்றேன். நான் படிக்க வைக்கிறேன். நான் பெரியது. நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சியா? பிஆர்சினா அது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. மேலூர் டு மதுரை பசா? மேலூர் டு கீழவளைவு. ஓஹோ. பிஆர்சி முடிச்சிட்டு வேற என்ன படிக்க போறீங்க? எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா மேலூர் டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட். பஸ்ஸா? பஸ்ஸில் ஏறி போய் படிக்க போகிறேன். சரி எந்திரி. அடே கல்யாணத்துக்கு மட்டும் மாட்டேன்னு வெறுத்து பேசுகிறேன். நான் அது இதுன்னு ஏன் சொல்லி சமாளிக்கிறேன் தெரியுமா? ஏன்? உன்னை கட்டிக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு. ஏன்? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசியே வேக வைக்க முடியாது. சரி. உன்னை கட்டிக்கிட்டா ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். உங்களுக்கு சிரிப்பா தெரியுதா? அடியே ஆளை பார்த்து இட விடாத. வண்டிலாம் எனக்கு லோடு அதிகமாக இழுக்காது. நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை. லோடு இழுக்காதுன்ற. ஆனால் நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்ப. அடியே ஒரு சல்லின்னு இருந்தாத்தே, ஒரு ரோலர் இருந்தாத்தே அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவ. அண்ணி சும்மாரா. அடியே வாடி வாடி போடினாதீங்க. ஏண்டி ஒரே வெறுத்து பேசுற? திரும்ப முடியல எனக்கு. அப்படி மலப்பா தட்டுது. ஏண்டி மலப்பு வருது? வா வா. வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கானு. எனக்கு என்னைக்கு பேரை எந்திரின்னு வச்சாங்களா? ஆனா உனக்கு எந்திரிக்குதா என்னாண்டே எனக்கு தெரியும். கார்த்தி அண்ணே, உங்க அவளை அப்படி என்னப்பா? எனக்கு ஒரு சந்தேகம்னு. என்னப்பா? அண்ணி மண்டையில என்ன முடியே இல்ல பாதியில. அண்ணி வந்து மொட்டை முண்டை. அதெல்லாம் இல்ல, முடி அப்படி முடி இதுக்கு தொங்குச்சு. எதுக்கு தொங்குச்சு? இங்க காலுக்கு தொங்குச்சு. அண்ணே என்னாண்டே தெரியல, பூச்சி வெட்டுது. அண்ணே இன்னொரு சந்தேகம். ஆனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல. என்ன என்னப்பா? அன்னைக்கு என்ன தொப்புல இல்ல? நாட்டில் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு மட்டும் எப்படித்தான் கண்ணு தெரியுதா? கட்டி பிடிக்கா ஒரேதான் குத்துது. அடியே வா, நம்ம எங்க போறோம் தெரியுமா? காட்டுக்கு போறோம். உன் தங்கச்சி வாரா. அடியே நம்ம சொந்த வந்ததெல்லாம் காமிக்கணும்ல, அங்கே இடத்தெல்லாம் காமிக்கணும்ல. அம்மா சொந்தம்னா காட்டுல இருக்கா, விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை சுடுகாட்ட சொல்லலையே. அவளுக்கு பாத்தீங்களா? அவளுக்கு அந்த கவலை. அப்புறம் உழுக தெரியாம இருப்பாங்க. உன் தங்காச்சி வாரா. அடியே யோ மாமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரு? நீங்க கோடி நீங்கிட்டு என்ன இனிமே நீ என் மூஞ்சில முடிக்காத. அப்படி சொல்லாதீங்க தா. நீலாம் ஒரு அழகாக்கு. நான் தான் உசுறு உசுறுன்னு உசுறு மயிரா புடுங்கன மசுறு. உருவனே நீ இனிமே எனக்கு வேணாம். நான் தான் உலகம்னு சொன்னேன். நீ உலகம்லாம் அப்ப இப்போ வேணாம். ஏன்? எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்கா. நான் தானே. நீ இல்ல. நீ என்ன பேசினாலும் உனக்கு ஆனா எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்கா. அவ இந்த ஊர்லயா இருக்கா, ஆனா இங்க இருக்கா. அது நான் தான், எனக்கு தெரியும். அவ அதெல்லாம் இல்ல, இன்னொருத்தி இருக்கா. யாரு? உன் தங்கச்சி. தங்கச்சி? எனக்கு தங்கச்சி இல்ல, அக்கா ஜோதியா தானே இருக்கு. அவ இல்ல, இன்னொருத்தி இருக்கா. யாரு? உன் தங்கச்சி. பேரு எந்திரி. எது? இந்தா. எது? இதுவா? இது பேரா எந்திரி? இத பார்த்தா எப்பறா எந்திரிக்கும்? ஆமா, என்ன பார்த்தா எந்திரிக்கல, உன்னை பார்த்து எந்திரிக்கணும். இப்படி யாரா அந்த கழட்டு முண்டை? நாக்க அடக்கி பேசு. இதத்தான் இவன் நேரம் அடக்கி பேசு. அப்படியே ஏய், இதத்தான் இவள வர்ணிச்சு பேசிக்கிறதியா? உலக அழகின்னு எனக்காக அவளை மட்டும் குறை சொல்லி பேசாத. அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம், அவதான் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஏண்டா கண்ணு தெரியாத குருட்டு கொக்கு? அது மூஞ்சி முகரைய பாரு, எவன் கூடிய கிடக்குறக்கு இத்தனை பொட்டு வச்சு வந்திருக்கா மூஞ்சி மசர்ல. யாரு? ஆமா, ஓ மகரே போய் இதுல பாரு. ஓ மகரே போய் அதுல பாரு. கேக்குதா? இத பார்த்தா எந்திர. அம்மா உன்னை பார்த்தா எந்திரிக்கட்டா. உன்னை பார்த்தா எந்திரிக்கட்ட முடி. பொம்பளைனா உள்பாவோட கட்டணும்டி. உனக்கு அந்த பழக்கமே கிடையாதா? சும்மாவே உனக்கெல்லாம் அறிவுல அடுத்த புருஷன் மேல ஆசைப்படுற? யார் அடுத்த புருஷன்? இவன்டா. யாரு? ஏய், எங்களுக்குள்ள சண்டை எடுத்து விட்டாத. இனிமே மூஞ்சில முழிக்காத. அவன் என்னை தாலி
லட்சணம் பத்திரம் எனக்கு தெரியாதா? லட்சணம் பசங்க எனக்கு தெரியாது. 5 வருஷம் பெட்டிக்காரன் வச்சிருந்தது எனக்கு தெரியாது. 20 வருஷமா அந்த மிருதகாரன் நீ தாண்டி வச்சிருந்த. நீ 5 வருஷம் ஆல்ரவுண்டர்காரன் வச்சிருந்த. 10 வருஷமா அந்த தாளக்காரன் நீ தானே வச்சிருந்த. ஆறு நீ எப்படிப்பா கோயில் பூஜை வச்சிருந்த? பாடி பாடி கோயில் பூசாரி மயனை வச்சிருந்த. அடியே அடியே உங்க 2 பேரை நான் வச்சிருக்க நான் தாண்டி மறந்த குடிக்கிறேன். சாவுடா, எதுக்கு உயிர் எடுக்கிற? சாவு. வார்த்தை அளந்து பேசு. நீ இல்ல பேசாதடா, நீ பேசாத முத. நீ எனக்கு தேவையில்லை. நீ வா. டா, என்னடி ஒன்னே நம்பி அவளை விட்டுட்டு வர என்ன அவசாரி பையன் கேக்குற? அடியே இவங்க பெரிய உத்தம புத்தினி. நான் உத்தம புத்தினி, உத்தம குத்துனி. மூஞ்சி முகனி முத கடல்ல பாத்திருக்கியா? நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி வச்சிருக்கியா? கிளி நான் குரங்கு. நான் கிளிதான், நீ குரங்குதான். என் காலெல்லாம் கொரியாடி. கார்த்தி அண்ணே அன்னைக்கு 2 கொட்டை தெரியுதுண்ணே. என்னடா பொம்பளைய கட்டி கூட்டு வந்திருக்க? பாவாடைக்கும் பட்டாப்பட்டு டியூசரா. இன்னைக்கு சண்டைக்குன்னா எனக்கிட்ட பாவாடை தூக்கி காமிச்சவ, நாளைக்கு ஊர்ல போற ஆம்பளை தூக்கி காட்ட பண்ண. என்னைக்கு இரவு பிடிச்ச முண்டை இப்படி காட்டலாமா? உன் கூட நாடத்துக்கு வந்து நான் என்னென்ன கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டிய. பிரியா, அப்ப நீ 2 கொட்டையை பாத்துட்டியா? தங்கச்சி பீசி அடிப்பேன் பீசி. கூப்பிட்டா ஓடி வரல. நாடு சரிக்க வேண்டிய பாண்டிகரி சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி
போட்டிக்கல சரி இருங்க. ஐயோ என்னடி இவ்வளவு ஆர்வமா இருக்க? இல்ல எந்த ஊர்ல இல்லாத ஆர்வம் இந்த ஊர்ல மும்பிட்டு உனக்கு கிரகமே. உன் பேர் என்னவா? வணக்கம் சொல்லுங்க. எப்படி இறக்குறது? இப்படி ஏத்திருக்கே எப்படி இறக்குறது? ஏய் 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 அது அப்படியே இருக்கட ஒத்த கால நிக்கிறாங்கடி. வாங்க. வனரோசா ஒத்த ரோசா வனரோசா ஹலோ. இந்த நாடகத்திலே வள்ளியாக நடந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி கம்மங்காரைச் சேர்ந்த ராசாத்தி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்கு டேய் கேவல வச்சிருக்கீங்க வாடி. எங்கு பபுனா எடுத்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த பேசி முடிவு எடுக்கிறாங்க. மருதங்குடியைச் சேர்ந்த அன்பு மைத்தன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு டான்ஸ் ஆடித்த என் தங்கை ஜெயப்பிரியா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. என் தங்கச்சி அவர்களுக்கு பப்புனாக நடிக்கும் கார்த்திக் ராஜா என் சகலை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது. எல்லாருக்கும் மலர் மாலை அணிவித்து பெருமை. ஆர்மோனிய கலையரசு மணிகண்டன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்க பெருமைப்படுகிறது. பாரதி அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. சூர்யா அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. தாள கலைஞர் சண்முகம் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்களை அழைத்த அன்பு தம்பி ஓட்டுநர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மனப்பந்தல் காண வாராயோ பாராய தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ. ஓம் சுக்லாபரதம் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ வாடி வளைச்சுடு. உன் பேரு என்ன, எந்த ஊரு, நீ என்ன இப்படி வந்திருக்கிய? அவர் எங்க அண்ணன், என் தோழி, எனக்கு தெரியும். நீ புதுசா இருக்கியே. என் பேரு எந்திரி, என் ஊரு இழுத்தெடுத்தான். என்னடி இப்படி பேர் வச்சிருக்காங்க? என்ன நினைச்சு நீ பிறந்த? பேரு சரி, ஊரு பேர் என்ன வித்தியாசமா இருக்கு? ஊரு பேரு இழுத்தடிச்சான் பட்டினா. உங்க ஊர் பக்கத்துல நாங்க வர மாட்டோமா? நல்லா இருப்ப. சரி நீ என்ன எங்களோட வந்திருக்க? என்ன விஷயம்? பக்கம் வந்தா இழுத்தடிப்பாங்க. இல்லம்மா, நீ என்ன இங்க வந்திருக்க எங்களோட? என்ன விஷயம்னு கேட்டேன். உங்க அப்பா எங்கிட்ட வந்தாரு. ஏப்ல நாங்களே பார்த்தா முத புதுசா காட்டு காவலுக்கு போறோம். நீ இதுக்கு முன்னாடி போயிருக்கியா? நீங்க போனீங்களா? இல்ல, முன்ன பின்ன போய் உனக்கு பழக்கம் இருக்கா? முன்னையும் போகல பின்னாடி போகல. அதுக்கு ஏன்டி அழுகுற அப்படி? ஏ அழுகாதடி. ஒரு வீட்டுக்கு வாழ போற பொம்பளை ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க. அவங்க கேட்டாங்க. அழுகாம வா எங்க கூட. அவங்க கேட்டாங்க முன்ன போனேயா பின்னாடி போனேயா. அப்ப நீ முன்ன அறிவட்டவள அப்படி இல்லடி. முன்ன பின்ன காவலுக்கு போய் பழக்கம்ல. எங்க கூட நீ வர்ற, நான் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு என் கூட காவலுக்கு நான் கூட்டிட்டு போவேன். ஏதாவது ஏட்டிக்கிட்டே பேசுறது சேட்டை பண்றவள வச்சுட்டா உன்னை வேலை விட்டு நீக்கிடுவேன். நீக்க முடியாது. ஏன் முடியாது? நீங்க என் நாத்துனா. ஏய் ஜெயபியா, அந்த புள்ள சொல்றத பாத்தியா? நான் உங்களுக்கு நாத்துனாங்கற. எப்படி என்னன்னு கேளு. கேளு. எப்படி வரும்? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனா. என்னது? குடிடி அவள. பைய எதை புடிச்சி குடியாற? முகரே பரவல. என்ன வார்த்தை அது உடம்புல அதுதான் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பேச்சு பேசுற? கெட்ட பேச்சு பேசுற பொம்பளை புள்ள. அவ அப்படி பேச மாட்டாமா. அவ தங்கமான அவ அப்படி பேச மாட்டானா? அவ எதுக்கு இப்படி பேசுறா? அவ சுருக்கமா சொன்னா ஏத்துனானா நான் தாலிக்கேர் ஏத்துறது. அப்ப அவள என்ன பண்ண போற? அவ வேணா, அவ மூஞ்சிலே முழிக்க கூடாது. இவன் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான். எல்லாரும் விளையாடுவோமா? விளையாடுவோமா? ஏக்கா
இதுக்குள்ள என்னமோ வச்சிருக்கீங்க, என்னதுக்கா? என்னன்னு தெரியல கரும்பு. ப்ளீஸ்க்கா எடுத்து கொடுங்க, என்னமோ குத்துற மாதிரியே இருக்கு. அக்கா, ஒரே ஒரு தடவை காட்டுங்களேன். ஏய் போட்டு வச்சுக்கோ, முகரை கொடுக்கா. மூடு. வெயிலுக்கு அந்த வேலை கட்டு மாதிரியே இருக்கு. முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மானே மலை தேனே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே ஒரு சங்கீதம் நாடு பாட வந்தேனே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே ஒரு சங்கீதம் நாடு பாட வந்தேனே முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மானே மலை தேனே இவ செந்தூர பொட்டு வந்தா இப்போது இவ தேரேறி செல்லும் காலம் எப்போது முல்லை மலர் கொடியே பக்கம் வந்தால் என்ன முகவண்ண குயிலே சொர்க்கம் தந்தால் என்ன கொத்து மலர் கொடியை நீதான் தொட்டால் என்ன கொத்து மணிச்சரத்தில் கையும் பட்டால் என்ன கனியே அலைக்கையில் மாங்குயில் நான் வருகுமா வான்மலை போல் பொழிகையில் வரம்தான் தடுக்குமா அழகிய கலை நிலவே வா விரைந்தே வா மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது என்னும் பொழுது நாணம் உண்டாகுது ஆசை என்னும் மலைகள் என்னை வந்தாடுது காதல் காதலில மயில்கள் எங்கே ஆடுது நான் உனக்கெனவே பிறந்தவள் தொடவே வளர்ந்தவள் கையே உன்னருகே இருக்கையே உன்னுலகம் தெரியுது பிறந்துனை அழைக்கிறதே வா விரைந்தே வா மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே ஒரு சங்கீதம் நாடு பாட வந்தேனே சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே ஒரு சங்கீதம் நாடு பாட வந்தேனே பத்து ஆம்பளை உட்காருக்கா எவ்வளவு இதா இருக்காங்க. முத நீ ஆம்பளைங்கிறத மறந்துட்ட ஏண்டி ஆம்பளை நிக்கிறேன்னு அவள்கிட்ட வாடிங்க நான் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இதுக எதுவும் இல்லாம சும்மா கட்டிட்டு வர போறாப்புல மானம் போகுது அந்த தாவணியை முதல்ல மேல போடு ஏன் அப்படி சொல்றீங்க? தாவணியை போடுல மணி ஆகுது பிச்சு போடு பிச்சு ஏய் ஏய் இந்தாடி அறிவட்டவளே அதுவா இது ஐயோ அம்மா, ஏன்டா எதை பிடிச்சா நிப்பாட்டுற? என்னடி நான் கவனிக்கிறேன் சீ இங்க வாங்க வாங்குறீர தோல்ல போடு மெண்டல் முண்டை. ஏய் இடுப்புல சொருகு வலிச்சு சொருகு வாயில கடிக்க போதா? இடுப்புல சுத்தி இடுப்புல சுத்தி சொருகு சுத்தி வேமா ஏய் 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 ஐயோ அப்படி இல்ல ஒரு தலவை புடி முனி தலவை புடி புனிய பிடிக்கவா? அடிச்சா கடவுள கிஞ்சு ஓ இடுப்புல முனி தலவை தாவணி முனி தலவை சொருகுடி உனக்கு தெரியுமா தெரியாதா ஜெயபிரியா புடி துணியோட எண்டுல பிடிக்கணும். உங்களை சொல்றது அந்த தலவை சொருகுறியா இல்ல இந்த தலவை சொருகுறவா ஏய், கையை மேல தூக்கு. என்னடி நாங்க யாரோ ஒருத்தர் சொருகி விடுறோம் இரு ஏய், யார் சொல்றது? யாரோ சொல்லுவா, நீ கையை தூக்கு. ஏய் இந்த புள்ள வேற இங்க இரு நாங்க தாவணி சொல்லிக்கிறோம் புள்ளைக்குள்ள தூக்கு. ரெண்டு கை தூக்கு தூக்குனா தான் சொல்லுவீங்களா? ம் என்னடி உன்னை கை
நாளை காலை சரியாக 10:30 மணி அளவில் கீழவளவு பஸ் ஸ்டாண்டில் இந்த சிலை திறக்கப்படும். ஒரு நாளைக்கு இப்படியே கவர் போட்டு கழுத்தோட கட்டி போற இடி உனக்கு உசுர் இருக்கானு பாருங்க போகுது. மாமா சார்பா எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. என்னண்ணே காசு தர வேணாண்டா. மாமா சார்பா அந்த பத்திரம் நீ வச்சுக்க. நீ என்னை 10 ரூபாய்க்கு கூப்பிட அங்க ஏய் கடைசி ஆசை என்ன? எங்க எல்லாருக்கும் மாமாவுக்கு நன்றி. ஆளோலும் 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 ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம். ஆளோலும் 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 ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம். வானில் வட்டம் விட்டு வந்து சேரும் வண்ண வண்ண கிளிகளும் பிடிவாதம். வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம். சோ 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 கரகமடி கரகம் பூங்கரகமடி கரகம். எனக்கு இந்த ஆட்டம் ரொம்ப பிடிக்குது. கரகமடி கரகம் ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க கிட்ட பொம்பளையோட பொம்பளையா? பண்ணிடு. கோட்டை கீட்டி முழங்கு. நாங்க 2 பேரும் வரோம், அப்புறம் நீங்க 2 பேரும் எடுங்க. போங்க. என்ன போங்க? அவன் ஆம்பளை ஆட மாட்டேன். ஐயோ எங்கடி போய் சொல்லுங்க? பொம்பளை ஆடுவோம். அவன் பொம்பளை ஆடு. சரி 3 பேரும் நின்னாடுவோம். கோட்டை கீட்டி முழங்கு கோட்டை. கோட்டை கீட்டி முழங்கு. மத்தனி நான் மத்தோடு வாரே. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும். அண்ணி